நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை வந்து பார்த்திங்கன்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். சப்ளிமெண்ட்ரி கதை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரோஸ்க்கும் சப்ளிமெண்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, சப்ளிமெண்ட்ரி வந்து எக்ஸாக்ட் கதையாகவே இருக்கும். சப்ளிமெண்ட்ரி துணைப்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழில், சரிங்களா? ஸோ இந்த கதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 3 லைன்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் எ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் எ லிட்டில் பாய் வித் எ பிரேவ் ஹார்ட் அண்ட் பேஷனேட் லவ் ஃபார் ஹிஸ் வில்லேஜ். இது ஒரு உண்மை கதை. ஒரு சின்ன பையனுடைய மனதைரியமும் அவனுடைய என்ன சொல்கிறது கன்சிஸ்டன்சியும் அவன் வந்து அவனுடைய கிராமத்துக்காக எந்தளவு அவன் லவ் பண்ணி இருந்திருக்கான் அப்படிங்கிறத பற்றின கதை. ரீட் ஆன் த ஸ்டோரி டு ஃபைண்ட் வாட் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் டிட் டு சேவ் ஹிஸ் ஃபெல்லோ மேன். அதாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய சக ஊர்க்காரங்களுக்காக என்ன அந்த கதையை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, அந்த ஹாலண்ட் அப்படிங்கிற அந்த ஊருக்காக இவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, நல்ல போயிடலாம். ஹாலண்ட் இஸ் ஏ கண்ட்ரி வேர் மச் ஆஃப் த லேண்ட் லைஸ் பிலோ sea level. ஹாலண்டுங்கிறது ஒரு கண்ட்ரி. அது என்ன லேண்ட், அதோட அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ sea level கீழே இருக்குது. ஒன்லி கிரேட் வால் கால்டு டைக்ஸ் கீப் த நார்த் sea ஃப்ரம் ரஷ்ஷிங் இன் அண்ட் த ஃப்ளூரிங் த லேண்ட். டைக்ஸ் இருக்குல்ல, டைக்ஸுங்கிறது இந்த எப்படி தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். அதுதான் என்ன பண்ணுது, நார்த்து சீலேருந்து வர்ற அந்த அலையை தடுத்து அந்த நாட்டுக்குள்ளே வெள்ளம் வராமல் தடுத்து காத்துட்ருக்கு. ஃபார் சென்ச்சுரிஸ் த பீப்புள் ஆஃப் ஹாலண்ட் ஹேவ் ஒர்க் டு கீப் த வால் ஸ்ட்ராங் ஸோ தட் தர் கண்ட்ரி வில் பி சேஃப் அண்ட் ட்ரை. எப்படின்னா, பல நூற்றாண்டு காலங்களாக பல மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த அந்த சிவரை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் வந்து ரொம்ப அந்த சிவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால தான் சேஃபாகவும் ட்ரையாகவும் அவங்க வாழ்கிறாங்க. இல்லாட்டி தண்ணி உள்ளே போந்துடும் இல்லையா? ஈவன் த லிட்டில் சில்ட்ரன் நோ த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச் எவ்ரி மூமெண்ட். ஈவன் சின்ன குழந்தை கூட அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் டைக்ஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் தட் ஏ ஹோல் நோ லாங்கர் தென் யுவர் ஃபிங்கர் கேன் பி எ வெரி டேஞ்சரஸ் திங். நம்ம விரலை விட சின்ன ஓட்டை அதில் விழுந்தால் கூட அந்த ஊர் வந்து முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டேஞ்சரஸ் மாறிடும் அப்படிங்கிறாங்க. மெனி இயர்ஸ் அகோ, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி, தேர் லிவ் இன் எ ஹாலண்ட் எ பாய் நேம்டு பீட்டர். ஒரு பையன் வாழ்ந்துருந்தாங்க, அவன் பேர் பீட்டர். பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் த மென் ஹூ டெண்டர் த கேட்ஸ் இன் த டைக்ஸ் கால்டு ஸ்லூசியஸ். அவரை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்லூசியஸ்னு கூப்பிட்றாங்க. அந்த கேட் கீப்பர் இருப்பாங்க இல்லையா, அதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த கப்பல் வரப்போ கரெக்டாக அந்த இதை திறக்கணும், இதை மூடணும், அந்த பாலத்தில் இருக்குது, ஓகேவா? அந்த வேலை பார்த்துட்ருக்காரு. ஹி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் த ஸ்லூசியஸ் ஸோ தட் ஷிப்ஸ் வுட் பாஸ் அவுட் ஆஃப் ஹோலாண்ட் கேனல்ஸ் இன் டு த கிரேட் சி. அந்த கேனலில் வந்து இவர் திறந்தால் தான் அது கடலுக்குள்ளே போக முடியும், ஓகேவா? அந்த மாதிரி அந்த வேலை பார்த்துட்ருக்காரு. ஒன் ஆஃப்டர்நூன் இந்த இயர்லி ஃபால் வென் பீட்டர் வாஸ் 8 years old. ஒரு எப்படி சொல்கிறது, இலையுதிர் கால டயத்தில் ஆஃப்டர்நூன் பீரியடில் டைமில் பீட்டர் வந்து ஒரு 8 வயசு பையனாக இருக்கான். ஹிஸ் மதர் கால்டு ஃப்ரம் ஹிஸ் பிளே கம் பீட்டர் சீஷர். விளாண்டுருக்க பையனை வந்து அம்மா கூப்பிட்றாங்க. பீட்டர் இங்கே வா, ஐ வாண்ட் யூ கோ டு அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் திஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். நீ வந்து இந்த டைக்கை கடந்து போகணும், கடந்து போய் உன்னோட பிளைண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு வா, அந்த கேக் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கோ குவிக்லி அண்ட் டோன்ட் ஸ்டாப் டு ப்ளே, டு நாட் ஸ்டாப் டு ப்ளே, யூ வில் பி ஹோம் அகைன் பிஃபோர் டார்க். சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்து விளையாண்டுட்டு இருக்காத, சீக்கிரம் வந்து இருட்டுக்கு முன்னாடி வந்துடு அப்படிங்கிறாங்க. த லிட்டில் பாய் வாஸ் கிளாட் டு கோ ஆன் சர்ச் அண்ட் எரண்ட் அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் எ லைட் ஹார்ட். ரொம்ப அவன் சந்தோஷமாக இருந்தப்பா, போய் ஜாலியாக போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு. He stayed with a poor blind man a little while to tell him about his walk along the dike, about the sun and the flowers and the ships far out at the sea. அவங்க போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த பிளைண்ட் மேனை கொடுத்துட்டு அவங்க கூட பேசும்போது அவன் டைக்கில் கடந்து வந்தது, ஃப்ளவர்ஸை பார்த்து ரசித்தது, அதுக்கப்புறம் டைக் மேலே வந்தது, ஷிப்ஸ் எல்லாம் போகிறது பற்றிலாம் பேசுகிறான். தென் அப்படிங்கிறதோட மேலே கண்டினியூ ஆகும். தென் ஹி ரிமெம்பர்டு ஹிஸ் மதர் விஷ் தட் ஹி ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க். அப்போ பேசிட்டு போது அவன் டக்குன்னு ஞாபகம் வருது, என்ன அப்படின்னா, ஐயோ இருட்டுக்குள்ளாமல் வர சொன்னாங்களே அப்படின்னு. அண்ட் பைனிங் இஸ் ஃப்ரெண்ட் குட் பை ஹி செட் அவுட் ஃபார் ஹோம். பாய் சொல்லிட்டு வந்துடுறான். As he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. அவன் நடந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தோணுது எப்படின்னா, இப்போ மழை பெய்யுது இல்லையா, அது எப்படி வந்து தண்ணியில் வந்து விழுகுது, அந்த தண்ணி வந்து எப்படி வந்து அந்த டைக்கில் இடிக்குது, மோதுது, அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கேட்டெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஐ எம் கிளாட் தட் ஆர் ஸோ ஸ்ட்ராங், ஹீ செட் டு ஹிம்செல்ஃப். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இஃப் தே கேவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் அஸ். ஒரு வேளை இது இல்லை, அப்படி இது வழிவிட்டுச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகுது. திஸ் பிரிட்டி ஃபீல்ட் வுட் பி கவர்ட் வித் வாட்டர். இந்த லேண்ட் ஃபுல்லாக மூழ்கிடும். ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தெம் தி ஆங்க்ரி வாட்டர்ஸ். அவங்க அப்பா வந்து எப்போயுமே சொல்கிறது கோவமான தண்ணி அப்படின்னு சொல்லுவார்.
I suppose he thinks they are angry at him for keeping them out so long. அவன் என்ன சொல்கிறான், அவங்க அப்பா சொல்கிறத அவன் யோசிச்சு பார்க்குறான். ஐ சப்போஸ் டு திங்க் தே ஆர் ஆங்க்ரி அட் ஹிம் ஃபார் கீப்பிங் தம் அவுட் ஸோ லாங். இது வந்து ரொம்ப நாளாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த கோபத்தில் இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers and grew beside the road. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்கு டக்கு நின்று பக்கத்தில் இருக்க அந்த பிரிட்டி ப்ளூ ஃப்ளவரை பறிக்கிறான். ஓகேவா? ஆர் டு லிசன் டு த ரேபிட் சாஃப்ட் ட்ரீட் அஸ் தே ரஸ்ல் த்ரூ த கிராஸ். அப்படியே பச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ரசிக்கிறான், அந்த முயல்கள் வந்து அந்த புல்லுகளுக்கு நல்ல உரசி போகிற சவுண்டை கேட்டு ரசிக்கிறான். பட் ஆஃப்னர் ஹி ஸ்மைல்டு அஸ் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் விசிட் டு த போர் பிளைண்ட் மேன். அதோடு சேர்த்து அவன் என்ன பண்ணலாம், பிளைண்ட் மேனை போய் பார்த்தது இதெல்லாம் அவன் நினைக்கிறான். who had so few pleasure and was always so glad to see him. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கிளாடாகவும் பார்க்கப்படுறான் அவன். Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. சூரியன் மறைஞ்சிட்டு இருந்த பார்க்குறான், டார்க் ஆகிட்டுல நான் வருது. மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ. மதர் அம்மா வந்து நமக்கு காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். he thought and begin to run toward home. அவன் எப்படி வீட்டை நோக்கி பயணம் பண்ணான் திரும்ப. ஜஸ்ட் தென் ஹி ஹியர்ட் எ நாய்ஸ். அவனுக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்குது. இட் வாஸ் அ சவுண்ட் ஆஃப் ட்ரிக்லிங் வாட்டர். தண்ணி சுட்டுற சவுண்ட் கேட்குது. ஹி ஸ்டாப்ட் அண்ட் லுக் டவுன். தெர் வாஸ் எ ஸ்மால் ஹோல் இன் த டைக் த்ரூ விச் எ டின்னி ஸ்ட்ரீம் ஃப்ளோவிங். அதை பார்த்து எங்கடா சவுண்ட் இருக்குன்னு திரும்பி பார்க்குறான். டக்குன்னு டைக்கில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா, வலிஞ்சு ஊற்றிட்டு இருக்கு. எனி சைல்டு இன் ஹோலண்ட் இஸ் ஃப்ரைட்டட் அட் த தாட் ஆஃப் எ லீக் இன் த டைக். எந்த குழந்தைக்கு தெரிஞ்சாலும் உடனே அது பயப்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் நினைக்கிறாங்க. பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். அவன் வந்து அந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிறான். இஃப் த வாட்டர் ரேன் த்ரூ த லிட்டில் ஹோல் இட் வுட் சூன் மேக் எ லார்ஜர் ஒன். இது கண்டிப்பாக டைம் ஆக பெருசாக இருந்த ஓட்டை. அந்த ஹோல் கண்ட்ரி வுட் பி ஃப்ளடட். ஹோல் கண்ட்ரியும் ஃப்ளூடாக போயிடும். இன் ஏ மூமெண்ட் ஹீ சா வாட் ஹீ மஸ்ட் டூ. அந்த சைடில் இவன் வந்து பார்க்குறான், என்ன செய்யணுங்கிற யோசிக்கிறான். டக்குன்னு என்ன பண்ணுறான், த்ரோவிங் அவே ஹிஸ் ஃப்ளவர்ஸ் ஹீ கிளிம்பு டவுன் த சைட் ஆஃப் த டைக் அண்ட் த்ரஸ்ட் ஹிஸ் ஃபிங்கர் இன்டு த டைனி ஹோல். டக்குன்னு கையில் வச்சு இந்த பூவெல்லாம் தூக்கி போட்டு டக்குன்னு உட்காந்து என்ன பண்ணுறான், அந்த சைடுக்கு டைக்கிட்ட போய் விரலை வச்சு என்ன பண்ணிடுறான், அடைச்சிடறான். விரலை வச்சு அடைச்சிடறான். ஓகே, அடுத்தபடி பாருங்கள். விரலை வச்சு அடைச்சிடறான். அடுத்த த ஃப்ளவர் ஆஃப் த வாட்டர் வாஸ் ஸ்டாப்ட். த ஃப்ளோவிங் ஆஃப் த வாட்டர் வாஸ் ஸ்டாப்ட். ஓஹோ ஹீ செட் டு ஹிம்செல்ஃப். அப்படி அதாவது என்னென்னா, அதோட தண்ணி அப்படியே விரலை வச்சுன்னு நின்றுது. அப்பாடா அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். த ஆங்க்ரி வாட்டர் மஸ்ட் ஸ்டே பேக் நவ். அந்த கோபமான தண்ணி பின்னோக்கி போயிடுச்சு. ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர். என்னால் இதை பின்னாடி போக வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஹாலண்ட் ஷால் நாட் பி ட்ரவுண்ட் வைல் ஐம் ஹியர். நான் இருக்க வரைக்கும் இதை வந்து மூழ்க விட மாட்டேன். திஸ் வாஸ் ஆல் வெரி வெல் அட் ஃபஸ்ட்டு பட் சூன் இட் க்ரூ டார்க் அண்ட் கோல்டு. இது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குது, ஆனால் டைம் ஆக டார்க் ஆகிடுது, கூலிங் அதிகமாகுது இருட்டில். த லிட்டில் ஃபெல்லோ ஷவுட்டட் அண்ட் ஸ்க்ரீம்டு கம் ஹியர் ஹீ கால்டு. அவன் அப்படியே பயத்துலையும் வழியிலையும் கத்துறான், வாங்க யாராவது வாங்கன்ட்டு. ஹீ கால்டு பட் நோ ஒன் ஹியர் ஹிம். யாருக்கும் கேட்கல. நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம். யாராலையும் வரவும் முடியல. இட் க்ரூ ஸ்டில் ஹோல்டர். இட் க்ரூ ஸ்டில் கோல்டு அண்ட் ஹிஸ் ஆர்ம் ஆர்ச்டு அண்ட் பிகின் டு க்ரோ ஸ்டிஃப் அண்ட் நம். அதாவது சீக்கிரம் என்ன பண்ணுது, இன்னும் கோல்டாகுது. அவனுடைய ஆர்ம் வந்து அப்படியே விரைச்சிருது, அப்படியே ஸ்டிஃபாகி ரொம்ப பெயினுக்கு உள்ளாக்கப்படுறான். ஓகேவா, ஓகே அப்படியே போகும். ஹி ஷவுட்டட் அகைன் வில் நோ ஒன் கம். மதர் திரும்ப கத்துறான். யாருமே வர்றான், யாராவது வந்தாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. அம்மான்னு கத்துறான். பட் his mother had looked anxiously along the dike road many times since sunset for her little boy. அந்த டார்க்கானதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கடுப்பாகி கோவமாகி சரி அவன் அங்கேயே தங்கிட்டு அவங்களுக்கு நினச்சிட்றாங்க. And now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend. அங்கேயே தங்கிட்டான் இருக்கு, சொல் பேச்சு கேட்காம அப்படின்னு நினைக்கிறாங்க. And she would scold him in the morning for staying away from home without permission. பர்மிஷன் இல்லாமல் அங்கே தங்கினதுக்கு காலைல அவனை திட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பீட்டர் ட்ரைட் டு விசில் பட் ஹிஸ் டீத் சாட்டர் வித் த கோல்டு. விசில் அடிக்கலான்னு பீட்டர் வந்து அந்த பக்கம் விசில் அடிக்கலான்னு பார்த்தாலும் அவன் பல்ல அப்படியே நடுங்குது. ஹீ தாட் ஆஃப் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் தர் வார்ம் பெட்ஸ். அவன் நினச்சிட்டு இருக்கான், நம்ம அம்மாவும் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் தங்கச்சியும் தம்பிகளும் என்ன செய்கிறாங்க, வெதுவெதுப்பான பெட்டில் படுத்திருப்பாங்க. அண்ட் ஆஃப் ஹிஸ் டியர் ஃபாதர் அண்ட் மதர், அதாவது அவருடைய அன்பான அப்பாவும் மதரும் அதில் படுத்திருப்பாங்க. ஐ மஸ்ட் நாட் லெட் டெம் ட்ரவுண்ட். அவங்களை நான் மூழ்க விடவே கூடாது. ஹீ தாட் ஐ மஸ்ட் ஸ்டே ஹியர் அன்டில் சம் ஒன் கம்ஸ். யாராவது வர வைக்க நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டே ஆல் நைட், கண்டிப்பாக நான் நைட்டு ஃபுல்லாக ஆனால் கூட இருந்தால் அவன் நினைக்கிறான். த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் லுக் டவுன் த சைல்டு க்ரௌச்சிங் ஆன் எ ஸ்டோன் ஆன் த சைட் ஆஃப் த டைக். த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து அவனை பார்க்குது. எப்படின்னா யார் ஒரு பையன் வந்து எப்படி இந்த சைல்டு க்ரௌச்சிங் ஆன் எ ஸ்டோன் ஆன் த சைட் ஆஃப் த டைக் மேலே இருக்க மாதிரி அவனை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஹிஸ் ஹெட் வாஸ் பென், அவன் தலை தொங்கிடுச்சு. அண்ட் ஹிஸ் ஐஸ் வேர் க்ளோஸ்டு, கண்ணு மூடிச்சு. பட் ஹி வாஸ் நாட் ஸ்லீப், அவன் ஆனால் தூங்கலை. ஃபார் எவ்ரி நவ் அண்ட் தென் ஹி ரப்புடு த ஹேண்ட்
that was holding back the angry sea. திருப்பி ரப்பர் திருப்பியும் விரல நல்லா உள்ள இழுத்து என்ன பண்ணுறான், அவன் திருப்பி உள்ளே தான் கொண்டு போகிறான். I will stand it somehow, he thought, so he stayed there all night keeping the sea out. I will stand it somehow அப்படின்னா இன்னொருத்தவங்க வர வரைக்கும் நான் இருந்தே ஆகணும், he thought அவன் நினைக்கிறான். So he stayed there all night keeping the sea out. கண்டிப்பாக அந்த தண்ணியை வந்து வெளியே அனுப்பி ஆகும் நைட்டு முழுக்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. அடுத்த நாள் காலையில் டைக் மேலே ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கான் வேலைக்கு போகிறதுக்கு. அப்போ அவனுக்கு சவுண்டு கேட்குது, இவனோட முனவல் சத்தம் கேட்குது. லுக்கிங் ஓவர் த ஏஜ் he saw a child clinging to the side of the great wall. இவன் டக்குன்னு பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறான், சாஞ்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அவன் பார்க்குறான். வாட் இஸ் த மேட்டர், ஹீ கால்டு, ஆர் யூ ஹர்ட் அப்படிங்கிறான். உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக், பீட்டர் ஏல்டு, டெல் தம் டு கம் குயிக்லி அப்படிங்கிறான். நான் வந்து தண்ணியை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு பின்னாடி அனுப்பிட்டு இருக்கேன், தயவுசெய்து சீக்கிரம் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படிங்கிறான். டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு புரிஞ்சுது. அலாம் வாஸ் ஸ்ப்ரெட், அலாரம் அடிக்குது. பீப்புள் கேம் ரன்னிங் வித் ஷவர்ஸ், அதாவது மம்பட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. த ஹோல் வாஸ் சூன் மெண்டட், டக்குன்னு வந்து அந்த ஓட்டையை சரி பண்ணிடுறாங்க. They carried Peter home to his parents and before long the whole town knew how he had saved their lives that night. டக்குன்னு அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ரொம்ப விரைவாகவே இந்த பையன் வந்து அந்த ஹாலண்ட் நாட்டை எப்படியெல்லாம் பாதுகாத்துலாம் பரவிடுது. To this day they have never forgotten to brave the little hero of Holland. அப்போ அவங்க இன்றைய நாள் வரைக்கும் அவங்க அதை மறக்கவே இல்லை. அந்த ஹீரோ ஆஃப் ஹாலண்ட்ங்கிறது அவன் தான், அந்த பையன் செஞ்ச உதவி, அந்த பையன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிறத மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப சின்ன கதை தான், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுலேயும் க்ளோசரி இருக்குது, நிறையா படிக்க வேண்டிய கண்டென்ட்லாம் இருக்குது. பட் கதையை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? கதையை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இப்போ எல்லா கதையும் புரிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் கேட்கலாம். கதையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போயமுக்கு எப்படி படிக்கணும், ப்ரோஸ்க்கு எப்படி படிக்கணும், சப்ளிமெண்ட்ரிக்கு எப்படி படிக்கணும், இது மூணும் நான் தனித்தனி வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே செய்ய வேணாம். இப்போதைக்கு இந்த கதையை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் கதை. ஓகேவா? இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ கதை ஒரு 4 கதை முடிச்சாச்சு நினைக்கிறேன். இன்னொரு 10 கதையை மட்டும் முடிச்சிட்டோம்னா என்டையராக ப்ரோஸும் போயமும் ஓவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போயத்தை போய் அப்படியே என்ன சொல்கிறது, துருவ வேண்டியது தான். அந்த மீனிங்கு, வொக்காபுலரி வேர்ட்ஸு, க்ளோசரி, அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, இதை மட்டும் படித்தோம்னா மேட்ரு ஒரு போயம். அதே மாதிரி இந்த கதைகளுக்குள்ளே வந்து என்னென்ன கேரக்டரு வர்றாங்க, என்னென்ன யார்கிட்ட சொல்கிறா, இதை மட்டும் படித்தோம்னா 80% இங்கிலீஷ் சிலபஸ் ஓவர். அதுக்கப்புறம் கிராமர் மட்டும்தான் இருக்கும். கிராமர் வந்து ஒரு ரூல் தான். ஓகேவா? அதை ஈஸியாக நம்ம கவர் பண்ண முடியும். இதை படிச்சிட்டோம்னா 90+ கண்டிப்பாக எடுத்துடலாம். ஜிகே நல்லா படிங்க. இந்த குரூப் 2 2A விட்டுறாதீங்க. லாஸ்ட் டைம் தோற்ற எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, திரும்ப இன்னொரு தடவை நமக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. தீவிரமாக உட்காந்து படிங்க. பாஸ் பண்ண முடியாதுன்னா எதுவுமே கிடையாதுங்க, நான் உறுதியாக சொல்ல முடியும். அமைதியாக உட்காந்து படிங்க, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் படிக்கிறேங்கிற விஷயத்தே சொல்லாதீங்க அவ்வளோ. ஓகே, அதை நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.